இன்னைக்கு அதிரசம் செய்ய போகிறோம். என்னோட தங்கச்சி பொண்ணு ரம்யா, எங்கள் அக்கா பொண்ணு சங்கீதா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதிரசம் நல்லா வரும், நீங்கள் நல்லா செய்வீங்க, செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு அதிரசம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன், எப்படி எப்படி வாங்கினா எல்லாம் சொல்கிறேன். 2 கப் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கி கிட்டத்தட்ட 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டேன். இதில் முக்கியமான விஷயம், அந்த ஈரம் இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வடிகட்டி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 பங்கு பாகு வெல்லம். வெள்ளத்தை வாங்கும் போதே இதை அப்படி வாங்கி பாகு வெல்லம் அரிசியோடையே சேர்த்து அரைச்சிட்டு வர்றதுக்கு இந்த பாருங்க சுக்கு. அது ரொம்ப செரிமானத்துக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 கல் உப்பு, 4 ஏலக்காய். இது 3த்தையும் இதோடையே சேர்த்து அரைச்சி மாவாக்க போகிறோம். மாவு நைஸாக அரைக்கக்கூடாது, ரவா பதத்திலே இருக்கலாம். சரியா? கையில் தடவிட்டு தட்டுறதுக்கும் இந்த மாவு மேலே பாகு எடுத்து மாவு போட்டு கிளறினோடனே மேலே தடவி வைக்கிறதுக்கு சும்மா 1 ஸ்பூன் நெய். இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் நான் காட்டுறேன். பாருங்க, இந்த சுக்கு, ஏலக்காய், உப்பு 3 பொருள். அது 3த்தையும் அதில் போட்டுருங்க. அதுலேயே அரிசியும் போட்டுருங்க. அரைச்சிட்டு காட்டுற மாவை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா தண்ணி ஊற்றாத அப்படியே அந்த ஈரமான மாவை அப்படியே பிடிக்கணும், நைஸாக வந்துடும். இப்படி ஜலிச்சுக்குங்க. ஜலிச்சிட்டிங்கனாக்கா அது கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். பூவாட்டம் மாவு நைஸாக ஜலிச்சு அழகாக வச்சாச்சு. இங்கே நல்லா இருக்குது. மாவு பதமாக ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்படியே காய வைக்கக்கூடாது, ட்ரை ஆக்கக்கூடாது. இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ உடனே பாவு காய்ச்சி அது பொண்ணிடணும். இதை செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது காய வச்சு மாவை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவு எடுத்து நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ இதை அரைச்சி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு உடனே அடுப்பத்தை வச்சு பாவு காய்ச்சணும். இங்கே பாருங்கள், அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா அடிகனமான பாத்திரத்தை வைங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இதில் தான் பாகை ஊற்றி சரி பாத்திரம் பார்க்க போகிறோம். இந்த 3/4 பங்கு வெல்லத்தை இதில் போட்டாங்க. மண் ஏதாவது இருக்கும், அதுக்காக முதல்ல கரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ அப்படியே அடியில் மண் நிற்கிது பாருங்க, அதனால தான் நான் வடிகட்டணும்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், இதை விட்டுருங்க. இது பாருங்க, ஃபுல்லாக மண் கருப்பாக தெரியுது பாருங்க. எல்லா வெள்ளத்துலேயும் அது இருக்கும். அதனால முதல்ல அதை வடிகட்டினேன். என்ன பலகாரம் செஞ்சிங்கனாலும் வடிகட்டின வெள்ளைப்பாக இதில் ஊற்றுறேன். இதை கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது பாவு கரெக்டாக எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப கட்டியாக ஆகிடக்கூடாது. நம்ம கமர்கட்டுக்கு எடுத்தோம்னா உருண்டையாக அப்படி உருட்டி காட்டணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இப்போ காட்டுற இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. பாகு எடுக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. இதில் கரெக்டாக எடுக்கணும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. கொதிச்சிட்ருக்கு வெல்லம், நல்லா பாகு வரணும். கிண்டிகிட்டே இருங்க. ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. எங்கள் மருமக பிரீத்தி, எங்கள் பேத்தி நீலா எல்லாரும் நான் செஞ்சதை சாப்பிட்டுட்டு வேணும்னு கேட்பாங்க. அதனால தான் இதை நான் செஞ்சு காட்டுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். நீங்களும் எல்லோரும் இதை பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. உடனே செய்ய முடியாது. இதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் தான் செய்யணும் அந்த மாவை. இது நான் எண்ணெயில் சொல்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பப்படுறவங்க நெய்லேயே கூட சுட்டு சாப்பிட்லாம். நெய்யில் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஊற்றும் போது நீட்டாக இழுத்துட்டு வச்சு பாருங்க. இது கம்பி பதம். இதுக்கு அடுத்தது தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்து இப்படி இந்த தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியில் விட்டு பாருங்கள். தீயை கம்மி பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு லேட் ஆகும். இந்த பாருங்கள், இப்படி பண்ணிங்கனாக்க அப்படியே எடுக்கிறதுக்கு போது பஞ்சு பஞ்சாக வரணும். ரொம்ப முத்த விட்டுறாதீங்க. இன்னும் 1 நிமிஷத்தில் மாவு போட்டுக்கலாம். விட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, சும்மா அப்படியே விட்டுறாதீங்க. கரையில் தண்ணியில் அப்படியே நிற்கிது. இது கரெக்டாக இருக்குது பதம். இப்போ இதை பாருங்கள். இப்போ நம்ம அதில் மாவு போட்டு கிண்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு
இங்கே பாருங்க, மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, கட்டி இல்லாத. அடுப்பில் தான் வச்சு கிண்டணும்னு இல்லை, நீங்கள் கீழே கூட எடுத்து வச்சுக்கிட்டு கிண்டலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிண்டணும், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படி கிண்டிக்க கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே கிண்டிட்டு இதை வேற பாத்திரத்தில் கூட மாற்றி நெய் தடவி ஒரு வெள்ளை துணி போட்டு அழகாக மூடி வச்சிடணும். வெள்ளை துணி இல்லைன்னா கூட கிச்சன் பேப்பர் அது கூட போட்டு மூடி அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது மேலே கொஞ்சம் நெய் தடவிடலாம். நெய் தடவிட்டுனா காயாது, கையால் தான் தடவிடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சும்மா அது காயாமல் இருக்கிறதுக்கு இப்படி தடவி வச்சிருங்க. நெய் போட்டேன். இப்போ இந்த பேப்பரை போட்டு இப்படி மூடி, துணியை வெள்ளை துணியை போட்டு மூடி இந்த ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி அழகாக வச்சிருங்க. வெள்ளை துணியோ இல்லை பேப்பரோ போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாச்சு. நாளைக்கு காலையில் எடுத்து எப்படி சுடுறதுன்னு காட்டுறேன். அதிரசம் சுடுறதுக்கு நேற்று சுட்ட பிசைஞ்சு வச்ச மாவு இருக்குது. அதில் அதிரசம் சுடுறதுக்கு ஒரு 200 எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறமா இது சுட்டு முடித்த பிறகு நெய்யில் எப்படி சுடுறதுன்னு சுட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் சுட்டு காட்டுறேன். இது எண்ணெய் காயட்டும். கையில் ஃபஸ்ட்டு நெய் எப்படி தடவிக்குங்க. இப்படி எடுத்து பாருங்க, அழகாக நல்லா வருது. பாருங்க, சாஃப்டாக நல்லா உருட்டையாக வருது பாருங்க. இலையில இப்படி தட்டிக்குங்க, நல்லா மெலிசாவே தட்டுங்க. உங்களுக்கு உள்ளே இருக்க மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும்னு சொன்னால் தடியாக போட்டுக்குங்க. மெலிசா முறுமுறுன்னு வேணும்னா மெலிசா போடுங்க. நான் மீடியமாக போட்டுக்கேன், மெலிசாவும் போடல தடியாகவும் போடல, இப்படி போட்டுக்கேன். பாருங்க, இந்த சைஸு நல்லா ஒட்டாமல் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு இல்லைன்னா எண்ணெய் கையில் தடவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அதில் அப்படியே எடுத்து இலையில போட்டு தட்ட விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு, தட்டிட்டேன். இப்போ எடுத்து இதில் போடுறேன். ஒன்றா தான் போடணும், நிறைய போடக்கூடாது. அதனால தான் 200 எண்ணெய் தான் போட்டிருக்கேன். ஒன்று சுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொரு சுடுங்க. இது சுட்டு எடுத்த உடனே நல்லா நிதானமான தீயில தான் வைக்கணும். நிதான தீ வச்சு பொறுமையாக வேக வைங்க. இதை அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது. மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை இன்னொரு கிண்ணத்தில் வச்சு இப்படி லேசாக அமுக்குங்க. ரொம்ப அமுக்காதீங்க, அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்துடணும். இப்படி லேசாக அமுக்கி விடுங்க. மாவு வெளியே வரக்கூடாது. அழகாக சூப்பராக வந்துச்சு. கலர்லாம் கரெக்டாக நல்லா பதமாக வந்துச்சு. இது மாதிரி செவக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாயில் நெய்யை ஊற்றிட்டு அதில் சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இது எண்ணெயில் சுட்டது 5 இது சுட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது 3 இது நெய்யில் சுட்டு காட்டியிருக்கேன். 2 இதில் நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. டாக்டர் சாப்பிட்டு காட்டுவார், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். உங்களுக்கு தேவையான நான் 2 கப்பு போட்டதை நீங்கள் 1 கப் போட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். இது நல்லா வரும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க பிகினர்ஸ் 1 கப்பு அரிசி போட்டு 3/4 கப்பு வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போது சாப்பிட்டு காட்டுங்க. அதிரசம் நல்ல ஷேப், கலரும் வந்து நல்ல கலர், கருத்து போகலை, வெள்ளையாக இல்லை. எக்ஸாக்ட்லி வாட் அதிரசம் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குது. அண்டு இதை கிள்ளும்போது அந்த கிறிஸ்பினஸ் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதை சாப்பிட்டு பார்க்குறேன். அதிரசோட ஸ்பெஷாலிட்டி அதிகமான ஸ்வீட் இருக்கக்கூடாது, ஆனால் ஸ்வீட் இருக்கணும். அந்த தேவையான அளவு ஸ்வீட் இருக்குது. இதில் இந்த சுக்கு, லேசான உப்பு, ஏலக்காய், இந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா தெரியுது. இட்ஸ் அ வெரி வெரி என்ன சொல்கிறது ட்ரெடிஷ்னல் இந்திய பலகாரம். ரொம்ப நல்லாயிருக்கு. கங்க்ராட்ஸ்.